பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அல்லேலூயா. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் மத்தியிலே மீண்டும் நிற்க உதவி செய்த என் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே என்ன நினச்சிருப்பீங்க தெரியுமா? நேற்று பேசின பாஸ்டர் இன்றைக்கும் பேசுவார். ஏமாந்துச்சிங்களா? இல்லை, ஏமாறல. அவர் சாயங்காலம் பேசுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் அதன்படிதான் எல்லாமே நடக்கும். நானல்ல, கர்த்தர் பேசுவார். யார் வந்து இங்கே நின்னாலும் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அறிவிலே நான் சின்ன பிள்ளை ஐயா, ஆவியின் வரங்களை தாரும் ஐயா. அறிவிலே நான் சின்ன பிள்ளை ஐயா, ஆவியின் வரங்களை தாரும் ஐயா. ஆதாரம் நீரன்றி யாரும் இல்லை, அப்பாவை அழைக்கிறேன் வாரும் ஐயா. ஆதாரம் நீரன்றி யாரும் இல்லை, அப்பாவை அழைக்கிறேன் வாரும் ஐயா. என் தேவனே இரங்குமே, இந்நாளில் என் ஜெபம் கேளுமே. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, அறிவிலே நாங்கள் சின்ன பிள்ளைகள் அப்பா. உம்முடைய ஆவியின் வரங்களை எங்களுக்கு தாங்கப்பா. எங்களுக்கு ஆதாரம் நீங்க தான் ராஜாவே. அப்பா பிதாவே, சொந்த வார்த்தை ஒன்றும் வேண்டாம் ராஜா, நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா. வந்திருக்கிற உள்ளங்கள் என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறதோ அந்த எதிர்பார்ப்புகளை என் தேவன் நீங்க நிறைவாக்குங்க ராஜாவே. அப்பா பிதாவே, இருதயத்துக்கு இதமான வார்த்தைகள் உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு வருவதாக ராஜாவே. அப்பா பிதாவே ஸ்தோத்திரங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே கொடுக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். டெய்லி பிரியாணி சாப்பிட்டா கண்டிப்பாக என்ன செய்யும்? உடம்புக்கு ஒத்துக்காது. ஒரு நாள் ரசம் சோறு சாப்பிடணும், அப்போ தான் டைஜஷன் கரெக்டாக இருக்கும். அது மாதிரி முதல் 3 நாள் நம்ம நல்ல பிரியாணி சாப்பிட்டோம் சாயங்காலம், அதே மாதிரி இன்னைக்கு காலையில் ரசம் சோறு, திருப்பி சாயங்காலம் பிரியாணி சாப்பிட்டுக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள்லேருந்து பெரிய ஆழமான கருத்துக்களை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் நம்ம சபைக்கு இல்லை. எத்தனை பேர் என்னோட ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய சபை வயலட் அம்மாவினால் ஆரம்பிக்கப்பட்டது. தலைமை போதகர் அவர்களால் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டாங்க. நமக்கு ஆழமான கருத்துக்கள் நிறைய சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால புதுசாக எதுவும் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால நான் நினைக்கிறேன்னா, ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி மட்டும் விட்டுட்டு போயிடலாம். ஏன்னா பிரச்சனையான உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு போகலாம் அப்படின்னு நான் வந்திருக்கேன். முதலாவது, இப்போது காலேஜில் நான் என்ன செய்வேன்னா, ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனே புதுசாக போகும்போது நாங்கள் என்ன கேட்போம்னா, ஃபஸ்ட்டு கேள்வி, எத்தனை பேர் கட்டாயத்தின் பேரில் வந்திருக்கீங்க? கண்டிப்பாக அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் கட்டாயத்தின் பேரில் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்போம். அப்போ வந்து ஒரு சிலர் கை தூக்குவாங்க. அந்த ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, அந்த 3 வருஷம் முடித்து எங்களை விட்டு அவங்க வெளியே போகும்போது டிகிரி வாங்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க விருப்பத்தின் பேரில் வரல, யாருடைய கம்பல்ஷனில் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களால டிகிரியை முடிக்க முடியாது. அந்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் யாருமே கம்பல்ஷனில் வரல. அப்போது ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஏன்னா இது நீங்கள் விருப்பப்பட்டு வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக கர்த்தர் உங்களோட மனசுக்கு, உங்களுக்கு கர்த்தர் எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை என்னை கொண்டு சொல்லுவார் என்று நான் ஆழமாய் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். முதலாவது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜெர்மனியில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, ஏன்னா பாஸ்டர்ஸ் யூஸ்வலாக பாட்டு பாடி ஆரம்பிப்பாங்க. நான் பெரிய பாடகி கிடையாது, நமக்கு பேசுறது மட்டும்தான் வரும். அதனால் நான் ஃபஸ்ட்டு ஒரு உண்மை சம்பவம் இப்போ நடந்துட்டுருக்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரசங்கத்துக்குள்ளால போகலாம்.
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நமக்கு இருக்குது. ஏஐ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாக ஒரு ரோபோட் உருவாக்கியிருக்காங்க ஜெர்மனியில். நார்மலாக மற்ற எல்லா வேலைக்கும் அதை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னால், ஒரு வருஷத்துக்கு முன்னால் பார்த்தா ஜெர்மனியில் ஆலயத்தில் அதை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரோபோட்னுடைய பேர் பிளஸ் யூ டூ அப்படிங்கிற ஒரு ரோபோவை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அது என்ன செய்யும் அப்படின்னா, பாஸ்டருக்கு பதிலாக பிரசங்கம், ஜெபம் எல்லாமே அந்த ரோபோ தான் செய்யுமா. பாஸ்டரே அங்கே கிடையாது. அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் போயிட்டு உடனே உங்களுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னா போய் ஆன் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அது கேட்குமா, மேல் வாய்ஸில் உங்களுக்கு ஜெபம் பண்ணணுமா, ஃபீமேல் வாய்ஸில் ஜெபம் பண்ணணுமா, ஆண் குரலில் உங்களுக்கு ஜெபம் வேணுமா, பெண் குரலில் உங்களுக்கு ஜெபம் வேணுமா, நீங்கள் சூஸ் பண்ணணும். ஒருவேளை ஆண் குரல் அது பெண் குரல் ஏதோ ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து அது கேட்குமா, எந்த மொழியில் உங்களுக்கு வேணும். 5 மொழி அதுக்கு ஃபீடின் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எந்த மொழி உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குமா. நீங்கள் ஒரு மொழியை தேர்ந்தெடுப்பீங்க. எந்த மாதிரி ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கும். அதாவது எதுக்காக ஜெபம் பண்ணணும், என்னோட பிள்ளைங்க படிக்கணும், ஏதோ நம்மளோட அதுவுமே ஆப்ஷன்ஸ் அது கொடுக்கும். அதுலேருந்து தான் நம்ம செலக்ட் பண்ணோம். நீங்கள் உங்கள் ஆப்ஷனை என்ட்ரி பண்ண முடியாது. அது கொடுக்குற ஆப்ஷனில் ஒன்று நீங்கள் டைப் பண்ணுவீங்க. எனக்கு சுகம் வேணும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னோடனே உடனே கையை அந்த ரோபோ தூக்கிடுமா, இந்த கையிலேருந்து வெளிச்சம் வருமா, அதுலேருந்து ப்ரேயர் ஸ்டார்ட் ஆயிருமா. அதுவே ஃபீடின் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரேயரை ஜெபம் பண்ணி முடிச்சிடும். இவ்வளோ தான் ஆராதனை. அதுக்கப்புறம் பிரசங்கமும் அவங்க என்ன ஃபீடின் பண்ணி வச்சுருக்காங்களோ அதை மட்டும் அது பேசிட்டு விட்டுரும். அவ்வளோதான். இப்படி ஜெர்மனியில் ஆலயத்துக்குள்ளேயே ஆராதனைகள் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் நாம் பாக்கியசாலிகள். அப்படிப்பட்ட ஆராதனைகள் இந்தியாவில் இன்னும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. அல்லேலூயா. இப்போ ஆலய ஆராதனை முடிச்ச உடனே நம்ம போதகர் அம்மா கிட்ட போய் இப்போ ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க நம்மளோட பிரச்சனையை கேட்பாங்க, நமக்கு பதில் சொல்லுவாங்க. இதை இப்படி செய்யுங்க, இதை இப்படி செய்யாதீங்க அப்படின்னு நமக்கு ஆலோசனைகள் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே ஆலோசனை சொல்ல கிடையாது. அங்கே ஆத்மா இல்லை, ஆவியும் இல்லை, வெறும் மெஷின் அங்கே வேலை செய்யுது. அந்த மாதிரியெல்லாம் ஒரு காலத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அதாவது இது எல்லாமே எதை காட்டுகிறது என்றால் நாம் கடைசி காலத்துக்குள்ளால வந்துட்டோம். இன்னும் நாள் செல்லாது, காலம் செல்லாது அப்படிங்கிற அந்த கான்செப்டுள்ள நம்ம வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ளாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையும் சீக்கிரத்தில் இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். வந்திருக்கிற எல்லாருமே விசுவாசிகள். யாருமே ஆண்டவர் அறியாதவங்களோ தெரியாதவங்களோ இல்லை. அப்படி இருக்கும்போது எல்லாருமே மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாரும் அபிஷேகம் பெற்ற மக்கள். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஒரு 5 காரியங்கள் உங்களுக்கு நான் நினைவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். அதாவது நாம் சரியான பாதையிலே ஆவியானவருடைய நடத்துதலோடு நாம் சரியான பாதையிலே போய்கொண்டு இருக்கிறோமா, நாம் கரெக்டாக தான் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 சுய பரிசோதனை கேள்விகள் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு விட்டுறலான்னு நினைக்க நம்ம ஜெபத்துக்குள்ளாக கடந்து போகலாம். அதாவது நான் போகிற பாதை சரியா, நான் கரெக்டாக ஆவிக்குள்ளே தான் இருக்கேனா. ஏன்னா நம்ம எல்லாருமே ரெகுலராக சர்ச்சுக்கு வரவங்க தான், அபிஷேகம் பெற்றவர்கள் தான். சில நேரம் நமக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் வரும். அந்த சந்தேகங்கள் எல்லாம் மாறுறதுக்கு தான் இந்த ஒரு 5 கேள்விகள் மட்டும் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். அதில் முதலாவது ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய போராட்டம். ஆவிக்குரிய போராட்டம் நிச்சயமாக அபிஷேகம் பெற்ற ஆவியிலே நிறைந்திருக்கிற எல்லாருக்குமே அந்த போராட்டம் காணப்படும். அதிலிருந்து நம்ம ஜெயிச்சு வர்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது ஒரு சவாலாக அடிக்கடி நம்ம ஒரு குழப்புகிறதான ஒரு காரியமாக இது காணப்படும். ஆவிக்குரிய போராட்டம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுற சோதனைகள், சில சந்தேகங்கள், சில நேரம் புரியாத ஒரு இனம் புரியாத ஒரு சிரமம் ஏற்படும் நம்ம மனசுக்குள்ளே. அதுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அல்லது ஆவிக்குரிய போராட்டம். இது நமக்கு வரணும். ஆக்சுவலாக வரும், கண்டிப்பாக வரணும். நமக்கு முன்பாக இருக்கிற பாதையில் நம்ம கரெக்டாக போகிறோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த சந்தேகம் நம்ம மனசுக்குள்ளே வருது. இந்த ஒரு போராட்டம் நம்ம மனசுக்குள்ளே வருது. அதாவது ஆண்டவர் நமக்குன்னு ஒரு பாதையை வச்சுருக்காரு. அந்த பாதையில் நாம் போகிறதுக்கு சாத்தான் நம்மளை விட மாட்டான். கண்டிப்பாக அவன் பார்த்துட்டே இருப்பான். ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற அந்த பாதையில் நம்ம போகிறோமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காகவே சாத்தான் நம்மளை பார்த்துட்டே இருப்பான். ஒன்று, நீங்கள் அதிகமாக பைபிள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பிரச்சனை வரும். நீங்கள் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களா, பிரச்சனை வரும். ஆலயத்துக்கு அடுத்த காரியங்களில் நீங்கள் நல்லா ஆக்டிவாக இன்வால்வ் ஆகுறீங்க, ரொம்ப
பிரயாசப்பட்டு எல்லாமே செய்றீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். அதுக்காக பைபிள் படிக்காம இருந்துட முடியுமா? சர்ச் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடாமல் இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் அதிலிருந்து மேற்கொண்டு வரணும். அதுதான் நம்முடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற சேலஞ்ச். அதை நம்ம ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கணும். பிரச்சனைகள் எப்படி வரும்? இதெல்லாம் செய்யும்போது என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தா, பண பிரச்சனை வரும். சில நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரியமானவர்கள் நம்மளை பிரச்சனை பண்ணிட்டு போற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வரும். குடும்பத்தில் குழப்பம் வரும். ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட நமக்கு ஏற்படும். சில நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு எனக்கு லீவு அப்படின்னு நான் நினைப்பேன். நான் என்னோட அனுபவத்தை சொல்கிறேன். நாளைக்கு எனக்கு லீவு அப்படின்னு நினைக்கும் போது நான் நினைப்பேன், நாளைக்கு ஃபுல்லாக ஃபாஸ்டிங் எடுத்து ஜோம் பண்ணணும் அப்படின்னு நான் முந்தின நாள் நினைப்பேன். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே காலையில் சாப்பிடாத எனக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு பசிக்க தொடங்கும். பெரிய சோதனையாக இருக்கும். அப்போ தான் நான் நினச்சேன், இதுதான் ஆவிக்குரிய போராட்டம் போல இருக்குது. இப்போ நான் என்ன செய்யணும்? ஃபாஸ்டிங்கை விட்டுட்டு சாப்பிட்ணுமா? ஏன்னா எனக்கு பசிக்குது. நான் வீட்டில் இருக்கேன், எனக்கு பசிக்குது. நான் என்ன பண்ணணும்? பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இது நம்ம எல்லாரும் தானே, இதில் யாருமே எனக்கு தெரியாதவங்க கிடையாது. அதனால் நீங்கள் தைரியமாக பேசலாம். இப்போ நான் என்ன பண்ணணும்? நான் நினச்சது அடுத்த நாள் நான் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணணும். ஆனால் கால் எழும்பும் போதே எனக்கு பசிக்குது. என்ன பண்ணலாம்? ஜெபத்தில் உட்காரலாம். சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலன்னா எனக்கு மயக்கம் வரும் போல இருக்கு, ஏன்னா எனக்கு பிபி இருக்கு, மயக்கம் வரும் போல இருக்கு. என்ன பண்ணலாம்? வராது. அல்லேலூயா. வராது, வராது. ஏன்னா கர்த்தருடைய பெல்லன் நம்மளை தாங்கும். அதுல மீறி நம்ம வரோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம எடுக்கிற ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஃபவுண்டர் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. தகுதியா என்று எண்ணி தூர போகாதே, தகாத உணர்வுக்குள் தீர்மானம் பண்ணாதே. தகுதியா என்று எண்ணி தூர போகாதே, தகாத உணர்வுக்குள் தீர்மானம் பண்ணாதே. ஆவி போராடும் போது அசட்டை பண்ணாதே, தேவ கிருபை உன்னை தாங்க வல்லதே. ஆவி போராடும் போது அசட்டை பண்ணாதே, தேவ கிருபை உன்னை தாங்க வல்லதே. நாளை நடப்பதை அறியா நண்பரே, இவ்வேளையை ஆதாயப்படுத்திக் கொள்வீர். நாளை நடப்பதை அறியா நண்பரே, இவ்வேளையை ஆதாயப்படுத்திக் கொள்வீர். ஆவி போராடும் போது அசட்டை பண்ணாதே அப்படின்னு அவங்க நமக்கு முன்னாலே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த போராட்டம் மனுஷர்களாகிய நமக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா இல்லை. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரங்களிலே நம்ம பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து 3ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில், முதல் வசனம் யாராவது வாசிங்களேன். ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். யார் கூட்டிட்டு போனது? ஆவியானவர் தான் கூட்டிட்டு போறாரு. 3ஆம் வசனம். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி செய்யும். இது யார் சொல்றதுன்னா, சோதனைக்காரன், சாத்தான்னு வச்சுக்கலாம். பிசாசு யார்கிட்ட சொல்லுது? கர்த்தர்கிட்டே சொல்லுது. கர்த்தரை சோதிக்கும்படி பிசாசே நேரா வருது. அவர் 40 days ஃபாஸ்டிங் எடுத்துட்டு வராரு. அவர்கிட்ட 3 முறை போராடுது. ஆனா ஆண்டவர் எப்படி ஜெயிச்சாரு? வசனத்தின் மூலமா ஜெயிச்சாரு. நீர் குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி செய்யும் அப்படின்னு உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு? மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் குவெஸ்டனுக்கு அவர் ஆன்சர் பண்ணிட்டாரு. 2வது குவெஸ்டனுக்கு நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாளகுதியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது அவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டாரு. 3வது, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் எல்லாத்தையும் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி பிசாசு கேட்குது. உடனே இயேசு சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே.
கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி வசனத்தின் மூலமாக அவர் அந்த ஒரு சோதனையிலிருந்து அவர் வெளிப்படுகிறார். அப்போ ஆண்டவருக்கே இந்த நிலைமைனா பிசாசு ஆண்டவரையே விட்டு வைக்கலன்னா நம்மளாம் எம்மாத்திரம். அல்லேலூயா. நாம இந்த மட்டும் நிக்கிறோம்னா அது ஆண்டவர் நம்ம மேல் வச்சிருக்கிற பெரிய கிருபை, அளவில்லாத கிருபையினாலதான் நம்ம இந்த மட்டுக்கு நிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த உலகத்துல எல்லா, அதாவது நம்ம உலக மக்களால மட்டும் போராட்டம் இல்லை, வான மண்டலத்தில் உள்ள சேனைகளால கூட நமக்கு போராட்டம் உண்டு. இதுதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அப்படின்னு சொல்றேன் நான். இந்த ஆவிக்குரிய போராட்டத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும், அதை மேற்கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம ஆண்டவர் நமக்கு விதிச்சிருக்கிற, நமக்கு காட்டியிருக்கிற பாதையில நம்ம கரெக்டா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம அதனால உணரலாம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யோபுவை குறித்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். யோபு யார் அப்படின்னா சண்டே கிளாஸ் பிள்ளைங்க கூட சொல்லணும். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனுமாய் இருந்தான். ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப உத்தமனா இருந்தாரு, ரொம்ப நல்ல மனுஷனா இருந்தாரு. ஆனா அவரையும் யார் விடல? சாத்தான் விடல. அவர் என்ன நினைச்சாரு? யோபு 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, அவர்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்க எடுத்தீங்கன்னா அவன் கண்டிப்பா அவன் திட்டுவான் அப்படின்னு சாத்தான் ஏசப்பாட்ட சொல்றாரு, அது கர்த்தர்ட்ட சொல்றாரு. அவருக்கு நீங்க ஆடு கொடுத்துருக்கீங்க, மாடு கொடுத்துருக்கீங்க, பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க, எல்லாமே நீங்க கொடுத்துட்டீங்க, இதை எல்லாத்தையும் நீங்க எடுங்க, அப்ப தெரியும் அவங்க சுயரூபம் அப்படின்னு சாத்தான் கர்த்தர்ட்ட சொல்றாரு யோபுவை குறித்து. அப்ப என்ன சொல்றாரு? அவருக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாரு சாத்தானுக்கு, போ நீ என்ன வேணுமோ செய் அப்படின்னு சொல்லி, அவரோட உயிரை மட்டும் நீ எதுவும் பண்ணக்கூடாது, செய் அப்படின்னு. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா பிள்ளைகள் போயிடுச்சு, சொத்து ஆஸ்தி எல்லாம் போயிடுச்சு, சரீரத்திலையும் நல்ல சுகம் இல்லை, சரீரத்தையும் விட்டு வைக்கல, நல்ல சுகம் கிடையாது. அப்படி உள்ள ஒரு சூழ்நிலையில வந்து நிக்கிறாங்க மிஸ்ஸஸ் யோபு. என்ன பண்றாங்க? வந்து என்ன சொன்னாங்க? அன்பு மனைவி, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஒரே ஒரு வார்த்தையில சொன்னா என்ன சொல்லியிருக்காங்க? செத்துரு, நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்க, செத்துரு. இந்த ஒரே வார்த்தை அந்த அம்மா, அதுவும் நீ சும்மா சாவாத, ஏசப்பாவை திட்டிட்டு சாவு, கர்த்தரை திட்டிட்டு சாவு, நீ எப்படி ஏன் நல்லதா சாவணும் அப்படின்னு நல்ல ஆலோசனை கொடுத்துருக்காங்க யோபுடைய மனைவி. இந்த இடத்துல மனைவிகளுக்கு கண்டிப்பா ஒரு ஆலோசனை சொல்லிதான் ஆகணும். கரெக்டா? நம்ம குடும்பம் மோஸ்ட்லி மனைவி கையில தான் இருக்கு. மனைவி கையில அதிகாரத்தை நான் சொல்லல, ஆனா அந்த குடும்பம் கட்டப்படுறதுக்கான காரணம் மோஸ்ட்லி மனைவிகள் கையில தான். எங்க அப்பா எனக்கு ஒரு அட்வைஸ் எப்பவுமே கல்யாணம் ஆன புதுசுலயே எனக்கு சொன்னாங்க, அதை தான் நான் உங்களுக்கும் சொல்லலான்னு நினைக்கிறேன். அதாவது கணவரோட பாக்கெட்டை முதல்ல பாருங்க, அவங்க பாக்கெட்ல எவ்வளவு காசு வச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் உங்க தேவையை கேளுங்க, உன் குடும்பத்துல பிரச்சனையே வராதுன்னு அப்பா. அல்லேலூயா. இதுல நிறைய அர்த்தம் இருக்கு. இப்போ நம்மளோட தேவைகளை உடனே போய் நம்ம கணவர்கிட்ட சொல்லணும், அதுக்கு தான் அவங்க இருக்காங்க. ஆனா சொல்லிட்டா அவங்க வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கும் போது அவங்க கையில காசு இல்லைன்னா என்ன நடக்கும்? கடன் வாங்க போவாங்க, குடும்பம் அழிஞ்சுதா? ஸோ நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். நான் கேட்க மாட்டேன், அதனால தான் தைரியமா பேசுறேன். அல்லேலூயா. கண்டிப்பா நான் கேட்பேன், காசு இருக்கா, வாங்கலாமா, போலாமா, அப்படி கேட்டுட்டு தான் அடுத்த ஸ்டெப்பே பேசுவேன் நான். அதனால நான் தைரியமா சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? கணவரோட பாக்கெட்ல எவ்வளோ காசு இருக்குன்னு பாருங்க, பார்த்துட்டு உங்க தேவைகளை சொல்லுங்க, கண்டிப்பா அவங்க பூர்த்தி செய்வாங்க. நமக்கானவங்க தானே அவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க அப்பா எனக்கு சொன்ன அட்வைஸை நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். அல்லேலூயா. சரி, யோபுவை குறித்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அவங்க மனைவி கூட அவருக்கு சப்போர்ட் பண்ணல. அப்படி உள்ள சூழ்நிலையில யோபு தன்னுடைய உத்தமத்தில் ஸ்ட்ராங்கா நின்னாரு. அவரோட விசுவாசத்தில் அவர் ஸ்ட்ராங்கா நின்னதுனால இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை அவர் பெற்றார். நாமளும் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெறணும் அப்படின்னு சொன்னா எந்தவித ஆவிக்குரிய போராட்டங்கள் வந்தாலும் நம்ம அதை மேற்கொண்டு முன்னேறி செல்லும் போதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பூரணமாய் பெற்றுக்கொள்ள அது ஏதுவாய் இருக்கும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை
ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நமக்கு என்ன பிரச்சனைனாலும் நிச்சயமா மனுஷங்க நம்ம தீர்த்து வைக்கவே முடியாது. எந்த மனுஷர்கிட்ட போய் சொன்னாலும் தீர்த்து வைக்க மாட்டாங்க. இன்னும் அதை பெருசுப்படுத்துவாங்களே தவிர நமக்கு தீர்த்து வைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்ன செய்யலாம் அப்படின்னா, எதுக்குமே கவலைப்படாம இருக்க முடியாதுதான், கஷ்டம்தான். இருந்தாலும் கொஞ்சம் நம் கவலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு நம் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது அவர் வெளியரங்கமான பதிலை நமக்கு தருவதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வசனத்தின் மூலமாகவும் கர்த்தர் நம்மை தேற்றுகிறார். அவர் சொல்றார், உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. ஸோ நம்முடைய பாதை கரெக்டாக இருக்கணும்னா அந்த ஆவிக்குரிய போராட்டத்திலிருந்து நாம் ஜெயம் பெற வேண்டும். இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க. ஆவிக்குரிய அந்த போராட்டத்தில் நான் ஜெயம் எடுக்கிறேனா? ஒரு ஆவிக்குரிய போராட்டம் என் உள்ளத்தில் வரும்போது நான் ஜெயம் எடுக்கிறேனா, இல்லை அந்த ஆவிக்குரிய போராட்டத்துக்கு நான் இடம் கொடுக்கிறேனா அப்படின்ற கொஸ்டினை கேட்டு ஆன்சரை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ரெண்டாவது காரியம், கர்த்தருடைய பாதையில் நாம் சரியாய் நடக்கும்போது தேவனை பற்றி அறியாதவர்களுக்கு நாம் தேவனை பற்றி சொல்ல வேண்டும் என்கிற வாஞ்சை நம் உள்ளத்திலே உருவாகும். அல்லேலூயா. we will have a heart for the lost. நம்ம அதாவது ஆண்டவரை பற்றி அறியாதவர்களுக்கு நாம் ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை நம்முடைய மனசுல கண்டிப்பா என்ன செய்யும், உண்டாகும். நம்மளுடைய பிரச்சனைகளை மட்டுமே நம்ம யோசிக்காம அடுத்தவங்களுக்கு எப்படி நம்ம ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை. நான் சுவிசேஷம் சொல்றது அப்படின்னா ஒரு மேடை போட்டு ஸ்டேஜ் போட்டு ஏறி சொல்றது அது நான் சொல்லவே இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள்ல, இப்போ நம்ம வீட்டுக்கு மீன் கொண்டு வராங்க, இல்லை காய் கொண்டு வராங்க, இல்லை வேற அயன் பண்ண வராங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஆண்டவரை பற்றி நாம் சொல்லலாம். இப்போ நான் காலேஜில் ஒர்க் பண்ணுறதுனால என்கிட்ட படிக்கிற பிள்ளைகள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அப்பா இல்லாத பிள்ளைங்க இருக்குது, அம்மா இல்லாத பிள்ளைங்களுக்கு, 2 பேருமே இல்லாத பிள்ளைங்களும் என்கிட்ட படிக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு நான் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். நான் ரிலிஜியன் அப்படிங்கிற மாதிரி நான் பேசவே மாட்டேன். நான் சொல்கிறதுல உனக்கு நம்பிக்கை இருக்குன்னா வா ஜெபம் பண்ணலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி சின்ன சின்ன இது நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அந்த வகையில் நம்ம ஆத்தும ஆதாயம் செய்யும் போது அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அது காணப்படும். டேடி எப்போவுமே ஃபோன் எடுத்தவொடனே கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அது விசுவாசிகள் ஃபோன் பண்ணால் மட்டும் கர்த்தர் நல்லவர்னு அவங்க சொல்லலை. கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு கால்ஸ் வரும், ஆடிட்டர் ஆஃபீஸ்லேருந்து கால்ஸ் வரும். எது வந்தாலும் சரி, யார் பேசினாலும் சரி, அது கிறிஸ்தவரோ ஹிந்துவோ யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் நல்லவர். ஏன்னா அந்த வார்த்தை கிரியை செய்யும். அந்த வார்த்தை அவங்க மனசுக்குள்ளே போகும். கண்டிப்பாக இவர் என்ன எப்போ ஃபோன் பண்ணாலும் கர்த்தர் நல்லவருங்கிறாரு, யார் அந்த கர்த்தர் அப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்போ அவர் நல்லவர்னு சொல்றாரு, சரி இது என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு அந்த விதையை விதைக்கணுன்றதுக்காக தான் அவங்க அந்த பழக்கத்தையே ஆரம்பிச்சாங்க. அந்த ப்ராக்டிஸ் அவங்க ஆரம்பிச்சதே அதுக்கு தான். அந்த மாதிரி நம்மளால எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நாம் ஆண்டவரை பற்றி பிறருக்கு சொல்லுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்போதான் கர்த்தரோட பாதையில நம்ம கரெக்டாக போயிட்டு இருக்கோம், கர்த்தர் நமக்கு விதிச்சிருக்கிற அந்த பாதையில நம்ம கரெக்டாக டிராவல் பண்றோம் அப்படின்றத அதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரியை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு யூதன், அவர் என்ன செய்யறாரு, சமாரியா ஸ்திரியை பார்க்கிறார். கிமு 721ஆம் ஆண்டிலிருந்தே யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஒரு பெரிய பகை உண்டாயிருக்கிறது. கிமு 539 கிமு 323 ஆகிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க கட்டுற ஆலயத்தை அவங்க இடிப்பாங்க, தீக்கிரையாக்குவாங்களாம், கொளுத்தி போட்டுருவாங்களாம். அவங்க கட்டுற ஆலயத்தை இவங்க இடிப்பாங்க. அந்த அளவுக்கு 2 பேருமே ஆண்டவரை தொழுது கொண்டாலும் அவங்களுக்குள்ள யூனிட்டி, அதாவது ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கவே இல்லையா. அந்த அளவுக்கு அவங்க இவங்கள மட்டமாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யூதர்கள் எருசலேமுக்கு போகிறதுக்கு சமாரியா வழியாக போனால் ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம், அதுதான் நேர் வழி. ஆனால் சமாரியாக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த யூதர்கள் என்ன செய்வாங்களாம், சுற்றி யோர்தான் வழியாக போய் அது பார்த்தீங்கன்னா 2 மடங்கு டிராவல் பண்ணுற மாதிரி இருக்குமா. அப்போ கூட நான் நேராக போக மாட்டேன், ஏன்னா சமாரியரை தாண்டி நான் போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பெருமை யூதர்களுக்கு உண்டு. சமாரியரோட அவங்க கலக்கவே மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதனாய் இருந்தும் சமாரிய ஸ்திரீக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜீவ தண்ணீர், அந்த ஜீவ தண்ணீர் அப்படிங்கிறது நம்ம ரட்சிப்புக்கு ஈக்குவலாக சொல்லலாம், ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். அல்லேலூயா.
ஒரு வேளை நடுவில் நான் போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் தயவுசெய்து ஒரு நிமிஷம் அப்படி கையை தூக்கிடுங்க, நான் நிறுத்திடுவேன். அதெல்லாம் நான் ரொம்ப பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் டீல் பண்ணுறது வந்து ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது வாலிபமான பிள்ளைங்க கூட. அதனால் எனக்கு தெரியும். எனக்கு வேறு கண்ணு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால உங்கள் ஃபேஸ் அவ்வளோ கிளியராக எனக்கு தெரியல. ஒரு வேளை நான் போர் அடிக்கிறேன்னா தயவுசெய்து கொஞ்சம் கையை தூக்கிடுங்க, நான் நிறுத்திடுறேன். ஸோ அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் பாரப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்ம பாஸ்டரும் இதை பற்றி நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. இந்தியா இயேசுவுக்கே, உன்னதர் இயேசுவுக்காய்ன்ற பாடலில் இந்தியா இயேசுவுக்கே இனி நாம் தினம் உழைத்தால் இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாகணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட வாஞ்சையாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த வருஷ கன்வென்ஷன் தாளில் கூட நம்முடைய தலைமை போதகர் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க, காரிருள் சூழ்ந்திடும் நேரம் அதில் லாஸ்ட் ஸ்டான்ஸா இந்தியா ரட்சகரை அறியணுமே, தமிழ்நாடு கர்த்தரை துதிக்கணுமே. இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஆத்தும பாரம், அதே ஆத்தும பாரம் நமக்குள்ளேயும் வரணும். எத்தனையோ மக்கள் ஆண்டவரை அறியாமல் அழிந்து போய்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நாம் ஆண்டவரை குறித்து சொல்லணும். ஆண்டவரை குறித்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது ஈஸியும் கிடையாது. நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை எடுக்கும்போது அவர் ஆக்சுவலாக நமக்கு தெரியும் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படி நிருபங்களை வாங்கிட்டு போகிறார். போகும்போது தமஸ்குவில் முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படிங்கிற அந்த வார்த்தையினால் தொடப்பட்டு அவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை மற்றவங்களுக்கு சொல்கிற வேலையை அவர் எடுக்கிறார். விட்டாங்களா? ஆக்சுவலாக அவர் டார்ச்சர் பண்ணணும்னு நினச்சி போன மக்களுக்காக இவர் உழைக்க ஆரம்பித்தார். கடைசியில் இவர் என்னெல்லாம் பாடுபட்டார் அப்படின்னா 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது 4ஆம் வசனம், மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளாலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் 1-2 இல்லை, அடி, காவல், கலகம், கண்விழிப்பு, உபவாசம், இப்படி அவர் ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொன்னார். அவ்வளோதான் அவர் செஞ்ச வேலை. ஆனால் அவருக்கு கிடைச்ச பரிசு பார்த்தீங்கன்னா இவ்வளவும் அவர் அனுபவிச்சிருக்கார். அதே மாதிரி 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 11:23 நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியினால் அகப்பட்டவன், 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன், மிலார்களால் அடிப்பட்டேன், கல்லெறியுண்டேன், கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அவர் என்ன செஞ்சார்? ஆண்டவரை மற்றவர்களுக்கு சொல்ல போனார். அதுக்கு அவர் கிடைச்ச பரிசை பாருங்க, வரிசையை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதிகமாய் அடிப்பட்டேன், காவலில் வைக்கப்பட்டேன், மரண அவதிக்கு உள்ளானேன், 1 குறைய 40 அடிகளாய் 5 தரம் அடிக்கப்பட்டேன், மிலாறுகளால் அடிக்கப்பட்டேன், கல்லெறியுண்டேன், கப்பர் சேதத்தில் இருந்தேன், ராப்பகல் முழுவதும் கடல்லையே இருந்தாராம். இவ்வளோ பிரச்சனைகள் வந்தும் அவர் என்ன சொல்றாரு? அடுத்தது 28ஆம் வசனத்துல, இவை முதலானவைகளே அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை யாராவது ஒரு வார்த்தை சொல்ல, என்னைய சேர்த்து தான் சொல்றேன், ஒரு வார்த்தை சொல்லி திட்டிரட்டுமே, திருப்பி நம்ம அவங்க கிட்ட போய் பேசுவோம்? உண்மையா சொல்லுங்க, நிச்சயமா பேச மாட்டோம். என்னை திட்டாங்க, அவங்கள பார்க்கும் போதெல்லாம் ஞாபகம் வரும், திட்டாங்கன்னு. ஆனா இவருக்கு இவ்வளோ லிஸ்ட் கொடுத்துட்டும் சொல்றாரு, சபைகளை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. தினம் எனக்கு அது ஒரு பாரமா இருக்கு. எப்படியாவது நான் ஆண்டவரை பத்தி, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய பாரமா இருக்கு. அவர் அடிப்பட்டதை பத்தி அவர் கவலைப்படலை, அவர் கஷ்டப்பட்டதை பற்றி அவர் கவலைப்படலை.
ஆனா அவர் சொல்றாரு, அந்த பாரம் எனக்குள்ள இருக்கு. கண்டிப்பா அபிஷேகம் பெற்ற நமக்கு இந்த பாரம் நிச்சயமாக நம்ம எல்லாருக்குள்ளேயும் காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. 20:24. ஆகிலும் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், முடிக்கவும் பிரசங்கம் பண்ணும்படிக்கு இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான ஊழியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் முதலே சொல்லிட்டேன், ஸ்டேஜ் போட்டு பிரசங்கம் பண்ணாதான் ஊழியம் கிடையாது. பெருக்கிறது ஒரு ஊழியம், பாய் போடுறது, இப்ப பாய் இல்லை, சேர் போடுறது ஒரு ஊழியம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியத்துக்கு நம்ம தான் கணக்கு கொடுக்கணும். எனக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை நான் நிறைவேற்றலைன்னா கர்த்தருக்கு நான் கணக்கு கொடுக்கணும். அப்போ என்ன அர்த்தம்னா, நான் கர்த்தருடைய பாதையில் கரெக்டாக நடக்கலை அப்படின்னு அர்த்தம். அது நம்ம மனசில் வச்சு இன்னைக்கு நம்மளை நாமே கேள்வி கேட்டு போனா, கரெக்டாக இருக்கேனா, கர்த்தர் எனக்கு காட்டின பாதை, எனக்கு வச்சிருக்கிற ஊழியத்தை நான் நிறைவேற்றுகிறேனா என்கிற கேள்வியை நீங்களே உங்களுடைய இருதயத்துக்கிட்ட கேட்டுக்கோங்க. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் காணாமல் போன ஆட்டை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த உவமை, அதில் 99 ஆடுகளை விட்டுட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை குறித்து கவலைப்படுகிறார் அந்த மேய்ப்பன். அந்த வெள்ளிக்காசும் இதே மாதிரி தான். அப்போ மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தான் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா. எங்க அம்மா சின்ன வயசுல எனக்கு ஒரு கதை சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே கூட. அதாவது நம்ம ஒவ்வொருத்தர் எத்தனை பேரை நம்ம ரட்சிப்புக்குள்ள நடத்துறோமோ, நம்ம பரலோகம் போகும்போது நம்ம ஒரு கிரீடம் ஆண்டவர் நம்ம தலையில வைப்பார் இல்லையா, அந்த கிரீடத்துல அத்தனை முத்துக்கள் இருக்குமா. எத்தனை ஆத்துமாக்கள் நம்ம ரட்சிப்புக்குள்ளாக நடத்தணும் அப்படின்றதுக்கு அந்த முத்துக்களை என்னன்னா தெரிஞ்சுக்கலாமா. நம்ம கிரீடத்துல எத்தனை முத்து இருக்கும் தெரியல. அது நம்ம யோசிக்க வேண்டிய கேள்வி. நம்ம யோசிக்கணும். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஏன்னா நாம் அபிஷேகம் பெற்றவர்கள். மூன்றாவதாக பரிசுத்தாவியானவர் நமக்கு நாம ஒப்பு கொடுத்திருக்கோம் பரிசுத்தாவியானவருக்கு அப்படின்னா, we find joy in trials. அதாவது சோதனைகள் வரும்போது சந்தோஷப்படணும். நடக்குமா? முடியுமா? நமக்கு ஒரு கைவலி கால்வலினாலே மூஞ்சி சுருங்கி போகுது, அதுக்கு மேலே எடுத்து யோசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நம்ம சோதனைகளை ஜெயிக்கணுமா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸோ நாம் சோதிக்கப்படும் போது, அதாவது இது எப்படி சொல்கிறாங்கன்னா, எதிர் உள்ளுணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கஷ்டம் வரும்போது சிரிக்கணுன்ற அந்த மீனிங் இல்லை, பட் அதை வந்து பெரிய விஷயமா நம்ம எடுத்து நம்ம அழுத்திட்டோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளால் வெளியிலேயே வர முடியாது. அந்த பிரச்சனை நம்ம அழுத்திரும். நம்ம வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் அதை ஈஸியாக கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்க ட்ரை பண்ணணும் அப்படின்றது தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது. அதாவது தாங்க முடியாத வியாதி, சில நேரங்கள் குடும்பத்தில் பிரச்சனை, இதெல்லாம் வரும்போது நம்மளால் தாங்கவே முடியாது அப்படின்னு நினைக்கும் போது நம்ம மனசு ஃபஸ்ட்டு என்ன சொல்லும் தெரியுமா? நான் கர்த்தரை தானே நம்பினேன், எனக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படின்ற அந்த கேள்வி வரும். ஆனால் அப்படி கேள்வி கேட்காம கவலை, பயம், இது ரெண்டுக்குமே நம்ம இடம் கொடுக்காம, கர்த்தர் நம்ம இதிலிருந்து எப்படி நம்மளை போஷிச்சாரு, நம்மளை எப்படி ஆறுதல் படுத்தினாரு, மற்றவங்களை கொண்டு நமக்கு எப்படிலாம் உதவி செஞ்சாரு அப்படின்னு நினைச்சு நாம் தேவனை துதிக்கும் போது நமக்கு வருகிற சோதனைகளை நாம் ஈஸியா ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு பிரச்சனை வருதுன்னா, ஏன் ஆண்டவரே இதை செஞ்சீங்க, ஏன் எனக்கு இப்படி வந்துச்சு, நான் உண்மை தானே நம்பினேன், உமக்கு தானே நான் எல்லாமே செஞ்சேன், உமக்கு தானே நம்ம காணிக்க கொடுத்தேன், ஒரு கூட்டம் நான் தவறுனேனா, எனக்கு ஏன் இப்படி வந்துச்சு, ஏன் எனக்கு இதை செஞ்சீங்க, என்னென்னமோ தப்பு பண்ணுறவங்களாம் சந்தோஷமா இருக்கான், நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற கேள்வியை நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்காம, பயம், கவலை இது ரெண்டுக்கும் நம்ம இடம் கொடுக்காம, கர்த்தர் நம்ம இந்த ஆபத்து காலத்திலும் இந்த இக்கட்டு காலத்திலும் நம்ம எப்படி வழி நடத்தினார், நம்மளை எப்படி போஷிச்சார், நம்ம கூட எப்படி இருந்தார், எல்லாவற்றிலும் நமக்கு எப்படி ஒரு பாதுகாப்பை கட்டளையிட்டார்,
கஷ்டம்தான். நான் ஈஸியாக சொல்லிடுறேன், ஆனால் அது எவ்வளோ கஷ்டம்னு அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அது கஷ்டம்தான். ஆனால் அப்படி நினச்சா நமக்கு வருகிற அந்த சோதனைகளை நாம் ஈஸியாக ஜெயிக்க முடியும். ஓரளவுக்கு அதை தாங்கக்கூடிய சக்தியாவது நம்ம இதுதான் கேட்கணும். எசப்பா, எனக்கு சோதனைக்கு வந்திருக்கு, இதை நான் எப்படி ஜெயிக்கணும், நான் எப்படி இதை சகிக்கணும், எப்படி தாங்கணும் அப்படின்றத மட்டும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால் நிச்சயமாக அவர் நமக்கு விடுதலையை கொடுத்து அவர் பக்கமாய் நம்ம இழுத்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சோதனையை ஏன் அவர் கொடுக்கணும், நம்மளை ஏன் கஷ்டப்படுத்தணும், ஏன் விடுதலையை கொடுக்கணும், இப்படி ஒரு கேள்வி வருது இல்லை? ஏன் கொடுக்கணும்? கொடுக்காம இருந்துட்டா அவர் விடுதலையும் கொடுக்காம இருக்கலாம் இல்லை, அதை பற்றி நம்ம கவலைப்படாமையும் இருப்போம் இல்லை. ஆனால் அப்படி இல்லை. எல்லாமே இப்போ தம்பி இருக்காரு, அவர் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டாரு. பெண்ணு அப்படின்னு அவன் மனசில் நினைக்கிறதுக்கு முன்னாடி அவன் கைக்கு வந்துருச்சு அப்படின்னா அப்பாவோட அருமை அவனுக்கு தெரியுமா? நிச்சயமா தெரியாது. அவன் கேட்டு முடியாது போ முடியாது போ அப்படின்னு அவங்க அப்பா 2 தடவை சொல்லி 3வது தடவை வாங்கி கொடுக்கும்போது அந்த பெண்ணை பத்திரமா வச்சுப்பான். ஐயோ, நான் 2 தடவை கேட்டு எங்கள் அப்பா முடியாதுன்னு சொல்லி எனக்கு கிடைச்சிது, இதை நான் பத்திரமா வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வரும் நிச்சயமா. அதே மாதிரி தான் நம்மளும் ஒரு விஷயத்தை நம்ம போராடி கேட்டு வாங்குறோம். கண்டிப்பாக போராடி கேட்டு வாங்கும்போது அது ப்ரெஷியஸாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும்போது பவுல் பல சோதனைகளை சந்திச்சாரு. ஆனால் ஒரு வசனத்தில் சொல்றாரு, பிலிப்பியர் 4:4, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஏன் திரும்ப அதை திரும்ப சொல்றாரு, எம்பசைஸ் பண்றாரு. நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. இந்த சின்ன பிள்ளைய கேட்டால் கூட சொல்லணும், என்னை படிக்க சொல்லி டார்ச்சர் பண்றாங்க அம்மா. கொஞ்சம் வளர்ந்தவங்களை கேட்டால் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க டீச்சர். அதுக்கு மேலே கொஞ்சம் இந்த கல்யாணம் ஆன பிள்ளைங்க, அது நம்ம சொல்லவே தேவையில்லை. அதாவது அது அந்த ஸ்டேஜில் உள்ள பிரச்சனைகள் ஆட் ஆகிட்டே தான் போகுமே தவிர குறையவே போகிறதில்லை. அப்படி இருக்கும்போது அதை தாங்கி அதை மேற்கொண்டு எப்படி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத நாம தான் யோசிக்கணும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிப்போம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது வெறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அந்த வசனத்தை நீங்க திரும்பவும் வாசித்தீங்கன்னா தெரியும். நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷத்தோட எண்ணுங்கள். நமக்கு சோதனை வராதுன்னு அவர் சொல்லல, உனக்கு சோதனையை தரமாட்டேன்னு அவர் சொல்லல. வரும், வியாதி வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், குடும்பத்துக்குள்ள சண்டை வரும். ஆனா என்ன செய்யணும்? பொறுமையோடு காத்திருந்தால் சந்தோஷமும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஒரு பிரசங்கம் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒரு போதகர் வந்து இந்த அவருக்கு வந்த சோதனையை பத்தி அவர் சொல்லிட்டு இருந்தார். ஆலய ஆராதனை முடிச்ச உடனே எல்லா விசுவாசிகளும் வந்து ஜெபம் பண்ண வந்தாங்களாம் அந்த போதகர் இடத்துல. அப்போது ஒருத்தவங்க சொன்னாங்களா, எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குது அப்படின்னு அவங்க பிரச்சனைகளாம் சொல்லி உடம்பு முடியலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு போனாங்களாம். எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடித்தோடனே கடைசியாக ஒரு சகோதரர் வந்தாராம். நீ கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. கடைசியாக ஒரு சகோதரர் வந்தாராம். அவர் சொன்னாராம், ஐயா, நான் ஒரு பிஸ்னஸ் தொடங்கியிருக்கேன், நீங்கள் வரணும், என் கடைக்கு நீங்கள் வரணும் ஜெபம் பண்ணுறதுக்கு அப்படின்னோடனே, சரிங்க தம்பி, நான் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நான் கடைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதகர் ஒத்துக்கிட்டு கடைக்கு போனாராம். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுதான், அது வந்து அவர் சொன்னாராம், எனக்கு நிறைய ஆர்டர் வரணும்னு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு. என்ன பிஸ்னஸ்ன்னு பார்த்தா சவப்பெட்டி செய்கிற பிஸ்னஸ் தான். லேலூயா, புரியுதா உங்களுக்கு? ஆலயத்தில் என்னன்னு ஜெபம் பண்ணாரு? எல்லாருக்கும் சுகம் கொடுங்க ஆண்டவரே, அவங்க கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, அவங்களுக்கு சுகம் கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ண அதே பாஸ்டர் அடுத்து ஒரு மணி நேரத்துக்குள்ள எதுக்கு ஜெபம் பண்ணோம்? சவப்பெட்டிக்கு ஆர்டர் வரணும்னு ஜெபம் பண்ணோம். இது ஊழியக்காரர்களுக்கு வருகிற சோதனை. என்ன சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவர் இதை மட்டும் தான் சொன்னார், அதுக்கு மேலே சொல்லலை. யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும்
திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் எப்படி ஜெயிச்சனோ அந்த மாதிரி நீங்களும் ஜெயிப்பீங்க. ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் ஜெயிக்கும் போது நாமும் ஜெயிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 8:28 அன்பு கூறுகிறவர் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்ன? அதாவது அஞ்சியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஆண்டவரிடத்தில் நாம் அன்பு கூறும்போது நமக்கு வருகிற பிரச்சனைகள் எல்லாமே ஆண்டவர் பார்த்து கொள்வார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். நமக்கு வருகிற கஷ்டங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதி எதுவாய் இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு சகிக்க பலன் தாங்க. இது வேண்டான்னு சொல்லி கேட்காதீங்க. எனக்கு சகிக்க பலன் தாங்க, எனக்கு தாங்கணும்ப்பா, என்னால் முடியலப்பா, எனக்கு இது தாங்கிறதுக்கு பலன் கொடுங்கப்பான்னு மட்டும் கேட்டால் நிச்சயமாய் கர்த்தர் அதை மாற்றி போட அவர் வல்லவராய் இருக்கிறார். சோதனை வரும்போது சோர்வு வர்றது ரொம்ப காமனான விஷயம்தான். ஆனால் அந்த நேரத்தில் உட்கார்ந்து நம்ம யோபுவை நினச்சி பாருங்களேன் ஒரு நிமிஷம். ஒரு பிரச்சனை நமக்கு உண்மையிலே தாங்க முடியாத ஒரு பிரச்சனைகள் வரும்போது நம்ம யோபுவை நினச்சி பார்க்கணும். யோபுக்கோட பிரச்சனை கொஞ்சம் இல்லை. நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம், ஆடு போச்சு, மாடு போச்சு, ஒட்டகம் போச்சு, பிள்ளைங்க போனாங்க, மனைவி திட்டினாங்க, அவ்வளோதான் நம்ம முடிச்சிடுறோம். ஆனால் அது உள்ளான கருத்தை யோசித்து பார்த்தா உண்மையிலே அவருக்கு வந்த சோதனையில் கால் பாகம் கூட அப்படி கூட சொல்ல முடியாது, ஒரு 10% கூட நமக்கு வரல. உடம்புலையும் வியாதி, மனைவியும் நேசிக்கலை, பிள்ளைகளும் போயாச்சு, சுற்றி இருந்த சொத்து எல்லாமே போயிடுச்சு. லிட்ரலாக ரோட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற சொல்லுவோம் இல்லையா, அதுவும் வாழ்ந்துட்டு ரோட்டுக்கு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். லிட்ரலாக அவர் ரோட்டுக்கு வந்திருக்காரு, அதுவும் சரீர பலவீனத்தோட. யாருமே அவர் கிட்ட வரமாட்டாங்க, அப்படி உள்ள ஒரு சூழ்நிலை. அதை விட ஆண்டவர் நம்மளை நல்லா வைக்கலையா? அல்லேலூயா. அப்படி நினைச்சா கண்டிப்பா நம்ம அந்த சோர்வுல இருந்து நம்மளால வெளியில வர முடியும். நான் திரும்பவும் சொல்றேன், அது கஷ்டம்தான், அது கஷ்டம்தான். ஏன்னா அனுபவிக்கிறோம், எல்லாரும் அதை அனுபவிக்கிறோம். இருந்தாலும் சோதனையை சகித்து பாக்கியவான்களாய் நாம் காணப்படும் போது அவர் நமக்கு அந்த சரியான பாதையில் நாம் நடக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, we possess uncommon wisdom. மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷல் ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. ஞானம் அப்படின்னு சொன்னா படிப்பு மட்டும் மீன் பண்ணல, எல்லா விதத்திலேயும். யாக்கோபு 1:5 சொல்லியிருக்கிறபடி, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நார்மலா இந்த வசனத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம், உனக்கு ஞானம் இல்லையா, போய் ஆண்டவர்கிட்ட கேளு, கர்த்தர் தருவார். இல்லை, நம்மளுக்கும் அது பொருந்தும். நமக்கு ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியல, ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன், இந்த இடத்துல நம்ம முடிவு எடுக்கணும் அப்படின்ற சூழ்நிலையில நம்மளால முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில கர்த்தரிடத்துல போய் கேட்டால் மற்ற நம்ம குடும்பத்தினர், நம்ம இனத்தினர், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே கண்டு ஆச்சரியப்படுகிற விதமான ஒரு முடிவை, ஒரு டிசிஷனை எடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தரை முன்வைத்து செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை ஞானமாய் நடத்துவார். ஞானம் அப்படின்னு சொல்ல உடனே நமக்கு பைபிள்ல ஞாபகம் வருது சாலமோன் ராஜா. அவர் தான் ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டார், கேளாத ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொண்டார். உங்க எல்லாருக்குமே தெரியும், அவர் ஒரு 2 பெண்களுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுத்தார் இல்லையா. குழந்தை இறந்து போச்சு, ஒரு குழந்தை, இன்னொரு குழந்தைய வெட்டி கொடுத்துருங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அது அவ்வளோ ஞானமாக அவர் யோசிச்சதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளாக அதை சொல்கிறாங்க. இப்படியே நம்ம குடும்பங்களில் வர பிரச்சனைகளில் கூட நம்ம ஞானமாய் முடிவெடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக அதை வாய்க்க பண்ணுகிறார். அந்த ஸ்பெஷல் ஞானத்தை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருகிறாராம். இப்போது தானியேல் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். தானியேல் 1 அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. தானியேல் 1:17. சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். தானியேலுக்கு கூட ஸ்பெஷல் ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கார். என்னன்னா, சொப்பனத்தையும் தரிசனங்களையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லக்கூடிய ஸ்பெஷல் ஞானத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கானாலும் சரி, நமக்கானாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில கர்த்தர் நமக்கு அந்த ஸ்பெஷல் ஞானத்தை கர்த்தர் கொடுப்பாராம். ஆனால் நம்ம ஆட்கள் அந்த ஞானத்தை தவறான வழியில பயன்படுத்திட்டு இருக்காங்க.
நீங்கள் அதாவது கண்டுபிடிப்புகள் ஒவ்வொன்றும் பாருங்களேன். லைட்டை கண்டுபிடிச்சது யார், ஃபேனை, இது அது மாதிரி ஒவ்வொன்றா எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சது யார், மைக்கு கண்டுபிடிச்சது யார், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்டவரோட பிள்ளைங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அல்லேலூயா. அது எங்கேருந்து வந்ததுன்னா அது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஞானம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் கூட ஒரு வேடிக்கையான கதை சொல்லுவாங்க. இப்போது நம்ம ஆண்டவர் வந்து நமக்கு வாக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? பைபிள் அப்படி ரேண்டமாக இப்படி ஓப்பன் பண்ணுவோம். இப்படி எடுத்து இப்படி திறந்த உடனே எந்த வசனம் வருதோ அது கர்த்தர் எனக்கு கொடுத்த வசனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஞானம் கிடையாது, அது ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையும் கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிளாக அழகாக ஒன்று வேடிக்கையாக சொல்லுவாங்கல்ல முந்தி, உங்களுக்கு எல்லாருக்குமே கூட தெரியும். ஒருத்தர் அப்படி ஓப்பன் பண்ணும்போது என்ன வசனம் வந்து தான் ஃபஸ்ட்டு? யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு வந்துச்சான். ஐயோ எசப்பா இது என்ன இந்த வார்த்தை வருதுன்னு சொல்லிட்டு எசப்பா எனக்கு நல்ல வார்த்தையாக கொடுங்க ஆண்டவர், திருப்பியும் க்ளோஸ் பண்ணி டக்குன்னு ஓப்பன் பண்ணாராம். ரெண்டாவது என்ன வார்த்தை வந்துதான்? நீயும் போய் அப்படியே செய் அப்படின்னு வந்துதான். ஐயோ இது என்னது? யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தா நீயும் அப்படியே செய்யா? சிச்சி இது ரெண்டுமே ஏன் வசனம் இல்லை. மூணாவது நம்பர் 3 தான் நமக்கு ரொம்ப லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணாராம். ஸோ ஜோம் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் என்ன வந்துதான்? செய்வதை சீக்கிரமாய் செய். அப்படிதான் வரும் வசனம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஞானத்தை நாம் கரெக்டான வழியிலே பயன்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். போதகர் நமக்கு ஒரு பாடல் எழுதி வைத்திருக்கிறாங்க, 427வது பாடல். பேதையை ஞானியாக்கும் மேன்மையின் கிருபை இதே, பாதையை காட்டி பரிசுத்தமாக்கிய பரமனின் கிருபை இதே, பாதையை காட்டி பரிசுத்தமாக்கிய பரமனின் கிருபை இதே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனின் கிருபையே, நான் அனுதினம் நடப்பதும் அவரிலே வாழ்வதும் கர்த்தரின் கிருபையே, பேதையை ஞானியாக்கும் மேன்மையின் கிருபை இதே, பேதையை ஞானியாக்கும் மேன்மையின் கிருபை இதே, பாதையை காட்டி பரிசுத்தமாக்கிய பரமனின் கிருபை இதே, பாதையை காட்டி பரிசுத்தமாக்கிய பரமனின் கிருபை இதே. பேதையை ஞானியாக்கும் மேன்மையின் கிருபை. நமக்கு கர்த்தர் காட்டி இருக்கிற பாதையில் நாம் கரெக்டாக போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் ஞானம் உள்ளவர்களாக இருப்போம். ஒருவேளை அதில் குறைவு இருந்தால் கர்த்தரிடத்தில் கேட்டு அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக அற்புதங்களை நாம் காண்கிறவர்களாய் இருப்போம். அதாவது we will witness miraculous events. அதிசயமான காரியங்களை நாம் காண்கிறவர்களாய் இருப்போம். அதாவது நம்முடைய சபையில் கூட நிறைய அற்புதங்கள், வியாதிகள் சுகமானது, நிறைய அற்புதங்களை நாம் கண்கூடாக கண்டிருக்கிறோம். அதே மாதிரி தான் பைபிள்லையும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை நாம் வாசிப்போம். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று, அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அப்போஸ்தலர்களை பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதங்களும் நம்ம பார்க்க முடியும். அதில் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அதாவது நாம் ஜெபிக்கும் போது வியாதிக்கு விடுதலை கிடைக்கணும், பணத்தேவை சந்திக்கப்படணும், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு. இதையெல்லாம் நம் கண்கூடாக பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம் கர்த்தரோட பாதையில கரெக்டாக போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நம் கண்களுக்கு அந்த அதிசயங்கள் கண்டிப்பாக தெரியும். பைபிளில் கூட நம்ம பார்க்குறோம், 5000 பேரை கர்த்தர் எவ்வளோ கொண்டு போஷித்தார், என்ன கொண்டு போஷிச்சார் கண்ணா? சண்டே கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல கண்ணா? 5 அப்பம் 2 மீன். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவருக்கு முடியும். அல்லேலூயா. மீதி எவ்வளோ எடுத்தாங்க? 12 கூடை நிறைய மீதி எடுத்தாங்க. அந்த அளவுக்கு பெரிய அற்புதங்களை நமது ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவினால நமக்கு செய்ய முடியும். இது வெறும் பசியை போக்குற காரியம் மட்டும் இல்லை. அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தாரு, அவங்க பசி தீர்ந்தது, அது மட்டும் இல்லை, ஆண்டவரோட நாமம் அதில் மகிமைப்படுகிறது. அல்லேலூயா.
பேதுரும் யோவானும் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம படிப்போம். பேதுரும் யோவானும் ஆலயத்துக்குள்ளே போகும்போது அங்கே பிறவி சப்பானி ஒருத்தர் இருந்தாங்க. அவங்களுக்கு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன்னு சொல்லி அவங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்போது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நின்று நடந்து தேவனை துதித்து தேவாலயத்திற்குள் போனான்னு இருக்கு. அதே மாதிரி 10ஆம் வசனத்தில் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அந்த 11ஆவது வசனம் மட்டும் படிங்களேன். அப்போஸ்தலர் 3 சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். அந்த அற்புதத்தை பார்த்தவங்க ஆண்டவரை தேடி ஓடி வராங்களாம். அல்லேலூயா. அந்த மாதிரி எந்த ஒரு அற்புதத்தையும் பார்த்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுற மாதிரி நடக்கணும். மார்க் 16, 17, 18 மட்டும் லாஸ்டா வாசிங்க. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். வியாதியஸ்தர்கள் மேல கை வைக்கும் போது கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. யாதொன்றை குடித்தாலும் அது நம்மை சேதப்படுத்தாது, நவமான பாஷைகளை பேசுவார்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். இப்படி எல்லா அற்புதத்தையும் நம்மளே நம்ம கண்ணால பார்த்துருக்கோம். 63 ஆண்டுகள் நம்முடைய ஆலயம் இங்கே இருக்கு. எத்தனை பேர் என்னோட பெரியவங்கெல்லாம் இங்கே இருக்கீங்க, நீங்க எவ்வளவு அற்புதத்தை பார்த்துருப்பீங்க, என்னை விட அதிகமா இல்லையா? அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய என் தேவனாகிய கர்த்தர் இன்றும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எதை குறிச்சும் ரொம்ப பாரப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு நன்மையை தவிர தீமையை செய்ய மாட்டார். அது நம்ம ஸ்ட்ராங்கான நம்பிக்கையா நம்ம வச்சிருக்கணும். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட மட்டுமல்லாமல் தேவனுடைய நாமம் மகிமைப்படவும் அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். முதல் அற்புதம் திருமண வீட்டில் நடந்தது, அங்கேயும் அவருடைய நாமம் மகிமைப்பட்டது. அதே மாதிரி லாசருவை வெளியே வர சொன்னார். யோவான் 11ஆம் அதிகாரம் 1 - 45 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கேயும் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். இப்படி 5 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நாம் கர்த்தருடைய பாதையில கரெக்டா போறோம் அப்படின்னா 5 காரியங்கள். முதலாவது, ஆவிக்குரிய போராட்டத்தில் நாம் ஜெயம் எடுக்கணும். 2வது, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கான பாரம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். 3வது, சோதனைகளை சகிக்கிற தன்மை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். 4வது, விசேஷ தேவ ஞானம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். கடைசியாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் காண வேண்டும். அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டவரிடத்துல கேட்கணும். இசப்பா, அற்புதங்களை அதிசயங்களை என்னை காண செய்யுங்க ஆண்டவரே, எங்களுக்கு விசேஷ ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, சோதனைகளை நாங்கள் சகிக்கணும் ஆண்டவரே, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாங்கள் திறப்பின் வாயில நிற்கணும் ஆண்டவரே, ஆவிக்குரிய போராட்டங்களிலே நாங்கள் ஜெயம் எடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றாய் நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கும் போது நாம் நேரான பாதையிலே கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் கரெக்டா ஓடுறோம் அப்படின்றதுக்கு ப்ரூஃப் அதுதான். ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம், ஆண்டவரிடத்துல கேட்போம். கர்த்தரை போல் பாசமுள்ள தெய்வம் பாருலகில் ஒருவரும் இல்லை, இயேசுவை போல் அன்பு கொண்ட தெய்வம் இதுவரை கண்டதில்லை, நான் இதுவரை கண்டதில்லை. கர்த்தரை போல் பாசமுள்ள தெய்வம் பாருலகில் ஒருவரும் இல்லை, இயேசுவை போல் அன்பு கொண்ட தெய்வம் இதுவரை கண்டதில்லை, நான் இதுவரை கண்டதில்லை. தேவைகளை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. தேவைகளை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து
பாருலகில் ஒருவரும் இல்லை, இயேசுவை போல் அன்பு கொண்ட தெய்வம் இதுவரை கண்டதில்லை, நான் இதுவரை கண்டதில்லை. அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை, கர்த்தரை நம்பு பலன் பெறுவாய். நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை, கர்த்தரை நம்பு பலன் பெறுவாய். கர்த்தரை போல் பாசமுள்ள தெய்வம் பாருலகில் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா, உம்மை போல பாசமுள்ள தெய்வம் எங்களுக்கு இல்லப்பா, இந்த உலகத்துல நாங்க பார்க்கலப்பா. உம்மை போல ஒரு பாசமுள்ள தெய்வம் எங்களுக்கு இல்ல ராஜா. அப்பா, எங்கள் தகப்பனே, எங்கள் தகப்பனே, எங்கள் தகப்பனே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, ராஜாதி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, தேவைகளை கண்டு நாங்கள் தியங்கி நிற்கிறோம் அப்பா, தேவைகளை கண்டு நாங்கள் கலங்கி நிற்கிறோம் ராஜாவே. அப்பா பிதாவே, உம்முடைய பார்வைக்கு இது கொஞ்ச காரியம் அப்பா, உம்முடைய பார்வைக்கு இது லேசான காரியம் ராஜாவே, உம்முடைய பார்வைக்கு இவைகள் லேசான காரியம் அப்பா. அப்பா பிதாவே, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா பிதாவே, நாங்கள் சோதனைகளை மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா, சோதனைகளை மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜாவே. அப்பா பிதாவே, தேவைகளை நினைத்து நாங்கள் கலங்குகிறோம் அப்பா, கொஞ்சத்தை கண்டு பயப்படுகிறோம் ராஜாவே. நீர் கொடுப்பவர் எங்களுக்கு உண்டு ராஜா, கொடுக்கிற நீர் எங்களுக்கு உண்டு தகப்பனே. அப்பா பிதாவே, ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா, ஜீசஸ் ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, எங்கள் தகப்பனே, எங்களுக்கு நீங்க போதும், எங்களுக்கு நீங்க மட்டும் போதும் ராஜா, எங்களுக்கு நீங்க மட்டும் போதும் தகப்பனே. அப்பா எங்கள் தேவாதி தேவனே, நாங்கள் உம்மை மட்டும் நம்பி இருக்கிறோம் அப்பா, எங்கள் பார்வை உம்மை மட்டும் நோக்கி இருக்கிறது ராஜாவே, எங்கள் பார்வை உம்மை மட்டும் நோக்கி இருக்கிறது ராஜாவே. அப்பா, எங்களுக்கு நீர் ஒரு பாதையை அமைத்து கொடுத்திருக்கிறீர், நாங்கள் உம்முடைய பாதையிலே நடக்க ஆயத்தமாய் இருக்கிறோம் ராஜாவே, உம்முடைய பாதையிலே நாங்கள் நடக்க ஆயத்தமாய் இருக்கிறோம் ராஜாவே. அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய போராட்டங்களை நாங்கள் மேற்கொள்ள வேணும், ஆவிக்குரிய போராட்டங்களை நாங்கள் மேற்கொள்ள வேணும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் நாங்கள் திறப்பின் வாயிலே நிற்கிறோம் ராஜாவே. அப்பா பிதாவே, அப்பா எங்கள் பகுதியை நீங்க சந்திக்கணுமே, எங்கள் பகுதியை நீங்கள் சந்திக்கணுமே, எங்கள் பகுதி உமக்குள்ளே வரணுமே ராஜாவே. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, விசேஷ தேவ ஞானம் எங்களுக்கு வேணும்பா, விசேஷ தேவ ஞானம் எங்களுக்கு வேணும் ராஜா. அப்பா எங்கள் தகப்பனே, எங்கள் தகப்பனே, எங்கள் தகப்பனே. அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை நம்பின பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் இல்லப்பா, உம்மை நம்பின பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் இல்லப்பா. அப்பா, நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். அறிவிலே நாங்கள் சின்ன பிள்ளைகள் ராஜா, உம்மை துதிக்கிறதிலே நாங்கள் சின்ன பிள்ளைகள் ராஜா. அப்பா என் தகப்பனே, நீர் எங்களுக்கு போதுமானவர், நீர் எங்களுக்கு போதுமானவர் அப்பா, நீர் எங்களுக்கு போதுமானவர் ராஜா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீங்கப்பா. அப்பா பிதாவே, இந்த நாளிலே எந்தெந்த உள்ளங்கள் பாரத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு, தேவைகளை நினைத்து கலங்குகிறதோ அந்த உள்ளத்துக்கு என் தேவன் ஆறுதலை கட்டளையிடுங்கப்பா, சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா, சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. Hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah, praise the Lord, hallelujah, praise the Lord, amen.